எல்லாருக்கும் வணக்கம். மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்களோட மெட்ரிக்ஸ் எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கா இல்லை மோசமாக போயிட்டுருக்கா, அதை பொறுத்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர், எந்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய பேராமீட்டர் AUM. ஸோ அவங்க எவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் 42,000 கோடி. ஸோ இந்த மார்ச்சோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற அமௌண்ட்டுக்கானது 42,000 கோடி. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறது போக 19% மேலே ஏறி இருக்கு. ஸோ 19%ங்கிறது வந்து ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு பேங்காக இருக்கணுங்கிறது வந்து ஒரு டீசன்ட் சைஸ் இருக்கிற ஒரு NBFCக்கு இது ரொம்ப நல்ல நம்பர். ஸோ வெகு சில ஃபினான்ஸ் கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து 20% இது பண்ணுவாங்க. சின்ன ஃபினான்ஸ் கம்பெனிஸ்னால பண்ண முடியும், பட் ஒரு சைஸுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் 20%ங்கிறது வந்து ஒரு நல்ல நம்பர். ஸோ அடுத்தது நம்மளோட ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், PPOP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 3,500 கோடி வந்திருக்கு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 50% அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா என்னென்னா, ஸோ பேங்க்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கம்பெனிஸோ உங்களுக்கு இப்போ கடன் கொடுக்குறப்ப அவங்ககிட்டருந்து நீங்கள் பே பண்ணுற வட்டி மைனஸ் அவங்க எங்கேருந்து கடன் வாங்கியிருக்காங்களோ அது பே பண்ணுற வட்டி போக. அடுத்தது வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்னால் என்னன்னா, ரெண்டு விதமான மேஜர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சேலரிஸ், அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் கொடுக்குற சேலரிஸ். இன்னொன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவங்களோட இப்போ நீங்கள் இது வந்து கோல்டு ஃபினான்ஸுங்கிறனால ஆப்வியஸாக அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பிரான்ச் எடுத்திருப்பாங்க, அதுக்கு ரெண்ட் கொடுப்பாங்க. அது இல்லாமல் கரண்ட் பில், அவங்களோட யூஸ் பண்ணுற இப்போ கம்ப்யூட்டர், அதனோட இன்டர்நெட் சார்ஜஸ், அவங்க யூஸ் பண்ணுற அந்த சேஃப் பாக்ஸஸ், அதனோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து இப்போ போக மீதி இருக்கிற அமௌண்ட் 3,500 கோடி இந்த வருஷத்தில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்மளோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸுங்கிறது அந்த PPOP-லேருந்து நம்ம அடுத்து என்னென்னா ப்ரொவிஷன்ஸ். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ்னால் என்ன, வரா கடன்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கான போக ப்ளஸ் டேக்ஸ், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய டேக்ஸ் 25%. அது பே பண்ணதுக்கப்புறம் வர ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 2,100 கோடி, 2,197 கோடி. ஸோ இது போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது 46% ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு க்ரோத்துன்னு தான் சொல்லணும். அடுத்தது வந்து நெட்ஒர்க். ஸோ நெட்ஒர்க் ஏன் முக்கியம்? நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி தவிர மீது அதர் செக்டாரில் போனீங்கன்னா பெருசாக நீங்கள் நெட்ஒர்க் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியோ ஒரு பேங்க்கோ நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக நெட்ஒர்க்கை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஸோ ஏன்னா நம்ம வேல்யூஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா P/B அப்படி தான் பார்ப்போம். ஸோ ஒரு புக் வேல்யூ, இப்போ ப்ரைஸ் டு புக் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ புக் வேல்யூங்கிறது அதர் தேன் தட் நெட்ஒர்த்தை தான் நம்ம வந்து புக் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து என்னென்னா நெட்ஒர்க் எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதோ அதுதான் நம்மளோட ப்ராஃபிட்டாக கடைசியில் வந்து நிற்கும். நம்மளோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட்டாக கடைசியில் வந்து நிற்கும். அதுதான் ரொம்ப கோரிலேட்டடாக இருக்கும். ஸோ பேட் என்ன வேகத்தில் க்ரோ ஆகினாலும் பேட்டும் க்ரோ ஆகணும், அதே சமயம் நம்ம நெட்ஒர்க்கும் க்ரோ ஆகணும். ஸோ அப்படி க்ரோ ஆனால் தான் இருக்கும். ஸோ நெட்ஒர்க் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா 19%ங்கிறது ரொம்ப நல்ல நம்பர். இதில் நம்ம ஒரு முக்கியமான இது, ஸோ மணப்புரம் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முத்தூட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கோல்டு AUM. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே மணப்புரம்னா சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவோம், அது வந்து கோல்டு லோன் ஃபினான்சியர் அப்படி தான் சொல்லுவோம். மணப்புரம் வந்து போன வருஷத்தில் 44% அவங்க கொடுத்துருக்கிற லோனை 44% லோன்ஸ் அதர் கோல்டு லோன்ஸ். கோல்டு லோன் தவிர மீதி இருக்கிறது எல்லாமே ஒரு வெஹிக்கிள் ஃபினான்ஸு, ஒரு மைக்ரோ ஃபினான்ஸு, ஒரு ஹோம் லோன், அந்த மாதிரி. அது இந்த வருஷம் இன்னும் அதிகமாகி 49% அதர் லோன்ஸாக இருக்குது. ஸோ இன்னொரு ஒரு வருஷம் 2 வருஷம் பார்க்கல வந்து கோல்டு ஃபினான்ஸ் வந்து 50% கீழே போயிடும். ஸோ இது வந்து என்ன ஒரு முக்கியமான நம்பர்னா, ஸோ ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிஸும் ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒன்று வந்து ஒரே ப்ராடக்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை மட்டும் சேல்ஸ் பண்ணுறது மாதிரி. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா நிறையா ஹோம் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆவாஸ், ஆப்டஸ், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், முதல்ல DHFL இருந்துச்சு, முதல்ல HDFC லிமிடெட், அதை சொல்கிறேன். ஸோ அவங்க எல்லாமே ஒரு ப்ராடக்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு சில ரிஸ்க்கும் இருக்குது, ஒரு சில நன்மைகளும் இருக்குது. பட் பெரும்பாலான எல்லாருமே வந்து இப்போ என்னென்னா டைவர்சிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஒரு செக்மெண்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணாமல் ஒரு மல்டிபிள் செக்மெண்ட்ஸ் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் மணப்புரமும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பாதி தான் கோல்டு லோன்ஸ் இருக்குது, மீதி பாதி வந்து அதர் லோன்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ நாளாக வந்து இதை வந்து ஒரு கோல்டு ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு இருந்த நாம் இன்னொரு ஒரு சில நாட்கள், ஒரு சில வருடங்களில் வந்து இது வந்து நம்ம கோல்டு ஃபைனான்ஸ்னு பியூர் கோல்டு ஃபைனான்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற லோன்ஸும் வந்து அதிகமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ இதில் வந்து நம்ம செக்மெண்ட்டாக பார்ப்போம், ஒரு செக்மெண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ மெஜாரிட்டியாக அது வந்து கோல்டு பிஸ்னஸ் தான். ஸோ கோல்டு பிஸ்னஸோட ஒரு மணப்புரம் இவ்வளோ நாளும் நமக்கு தெரிஞ்ச எல்லாமே கோல்டு பிஸ்னஸ் தான். ஆனால் கோல்டு பிஸ்னஸில் இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு சில வருடங்களாக நடக்கிற மணப்புரம் பிரச்சனைனா கோல்டு பிஸ்னஸ் அவங்களால க்ரோ பண்ண முடியல. ஸோ அவங்க அதர் பிஸ்னஸ் தான் ஆக்சுவலாக அவங்களோட நீங்கள் இந்த AUM க்ரோத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19% நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா அதர் பிஸ்னஸில் இருந்தால் வருது. கோல்டு பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகிறதே இல்லை.
ஸோ அதுக்கான ரீசன்ஸ் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. ஆர்பிஐட்ட வந்து ஆக்சுவலாக என்னென்னா பிரான்ச்சோட எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து ஒரு அப்ரூவல் வாங்கணும். அது இப்போ மணப்புரம்க்கு இன்னும் அந்த அப்ரூவல்ஸ் கிடைக்கல. ஸோ கிடைச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முத்தூட்டோ ஒரு மணப்புரம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா முத்தூட்னால வந்து அதிகமாக க்ரோ ஆக முடியுது, ஆனால் மணப்புரம்னால க்ரோ ஆக முடியல. ஸோ நீங்கள் இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா தான் போன வருஷம் வந்து 190 பில்லியன். ஸோ இது வந்து என்னென்னா எவ்வளோ ஏஎம். ஸோ பில்லியன்னா 9 ஜீரோ. ஸோ கோடிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 19,000 கோடி வந்து அவங்களோட போன வருஷம் இருந்த ஏஎம். இந்த வருஷம் 20,000 கோடி 20,700 கோடி தான் இருக்குது. ஸோ சுமாராக ஒரு 10% க்ரோத் தான் இருக்குது. ஆனால் இந்த 10% க்ரோத்தும் எங்கேருந்து வந்துச்சு நீங்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நெக்ஸ்ட் இதில் பார்க்குறப்ப தெரியும். இது வந்து ஹோல்டிங்ஸ் இன் டன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் 60 டன் கோல்டு வந்து இவங்ககிட்ட அடமானமாக மக்கள் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் 58.8 தான். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா கோல்டோட வைக்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து இன்னும் குறைஞ்சிருக்கு. கோல்டு ப்ரைஸ் நம்ம கடந்த ஒரு வருஷமாக நல்லா இருக்க ஒரே காரணத்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இடத்துல கோல்டு ஏயும் இதோட க்ரோத் இருந்திருக்கோ தவிர ஒருவேளை நமக்கு கோல்டு வந்து ஆப்போசிட் சைடில் மேலே போகாமல் கீழே போயிருக்கு, இல்லை ஃப்ளாட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த இடத்துல கோல்டு ஏயும் நமக்கு க்ரோத்தே இருந்திருக்காது. ஸோ மணப்புரமோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு நான் இந்த இடத்துல சொல்லணும்னா ஒன்று கோல்டு ஏயுமாக அவங்களால வந்து இதுக்கு மேலே ஸ்கேல் பண்ண முடியல. ஸோ அதர் பிஸ்னஸ். ஸோ இது வந்து கோல்டு. ஸோ உங்களோட 50% ஆஃப் ஆல்மோஸ்ட் பிஸ்னஸ் தான் அங்கிருந்து வருது. ஸோ அதர் பிஸ்னஸ் மைக்ரோ ஃபினான்ஸ் ரைட். ஸோ அடுத்த ஒரு பிக்கஸ்ட் செக்மெண்ட்டுன்னு சொன்னால் நம்ம மைக்ரோ ஃபினான்ஸ் சொல்லணும். மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து டேரெக்டாக அவங்க பண்ணுறதில்ல, அவங்க ஒரு சப்சிடரி வச்சுருக்காங்க ஆசீர்வாத் அப்படின்ட்டு. ஸோ ஆசீர்வாதில் ஸோ இவ்வளோ நாளாக இது ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது ஒரு 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 பெரிய மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்லேயே தேர்ட் ஆர் அட்லீஸ்ட் ஃபோர்த் அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைக்ரோ ஃபினான்ஸ் தான். மேபி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த ஆசீர்வாத் ஃபினான்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஒரு ஐபிஓவும் வரப்போகுது. ஸோ கொஞ்ச நாளாகவே நல்ல ப்ராஃபிட் நல்ல இது ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பட் இந்த குவார்ட்டரில் வந்து ஏஎம் க்ரோத் எவ்வளோ இருக்குன்னா 18% இருக்குது. ஸோ இது ஒரு டீசெண்டான இந்த க்ரோத்தை வந்து நான் ஒரு டீசெண்டான க்ரோத்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற கம்பேரிட்டிவ்லி இருக்கிற மற்ற மைக்ரோ ஃபினான்சஸ் எல்லாமே வந்து 25%, 30% அந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ 18%ங்கிறது ஒரு டீசென்ட் மோசம் நம்பர்னு கிடையாது, பட் ஆனால் ஒரு டீசென்ட் க்ரோத் தான். பட் நமக்கு ஏஎம்மில் வந்து நமக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஏஎம் வந்து நம்ம அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுற பட்சத்தில் நிறைய பேர் க்ரோ பண்ண முடியும். நமக்கு பெரிய பிரச்சனை மைக்ரோ ஃபினான்ஸில் எங்கே வரும்னா வராக்கடன்கள். ஸோ வராக்கடனில் நம்ம யூஸ்வலாக 2 இது பார்ப்போம். ஒன்று வந்து ஜிஎன்பிஏ, என்என்பிஏ, இது 2 இது. ஸோ ஜிஎன்பிஏ வந்து நீங்கள் கடைசி குவார்ட்டர்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாக்னட்டாக இருந்திருக்கு. 2.8, 2.9, 3.0, 2.8 அப்படி இருந்திருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் அதிகமாக இருக்குது. ஸோ ஆசீர்வாதோட ப்ராஃபிட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து என்னென்னா ஹையர் நம்பர் ஆஃப் இம்பேர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் அதிகமான அமௌண்ட் வந்து ப்ரொவிஷன்ஸ்க்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப நம்ம கிரிட்டிக்கல். ஸோ இந்த க்ரோத் வந்து இந்த இன்க்ரீஸ் இன் ஜிஎன்பி வந்து ஒன் டைம் இன்க்ரீஸா அல்லது இப்போ கண்டினியூஸாக திரும்ப இன்க்ரீஸ் ஆகுமான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இது இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு வந்து ரொம்ப பேட். இதை பற்றி இன்னும் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக டீல்ஸ் கொடுக்கல. ஏன்னா இது வந்து ஐபிஓவில் இருக்கிறதுனால வந்து அதுக்கு மேலே டீல்ஸ் கொடுக்கக்கூடாது, செபி ரூல்ஸ். ஸோ நமக்கு இதை பற்றின ஃபுல் டீல்ஸ் இன்னும் கிடைக்கல. பட் இதை நம்ம ட்ராக் பண்ணோம். அடுத்த குவார்ட்டர்லேயும் நமக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ் இருந்தால் இது வந்து ஏன்னா இப்போ மைக்ரோ ஃபினான்ஸுங்கிறது ஒரு பெரிய செக்மெண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் மணப்புரமோட என்டையர் அது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன செக்மெண்ட் கிடையாது. இது ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான சைஸ் இருக்க செக்மெண்ட். ஸோ இதனோட வர என்பிஎஸ் ரொம்ப அதிகமானால் இது பிஸ்னஸை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த இம்பார்ட்டண்டான ஒரு செக்மெண்ட்னு சொல்லணும்னா ஹோம் ஃபினான்ஸ். ஸோ ஹோம் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி மற்ற செக்மெண்ட்ஸோட சின்ன செக்மெண்ட்ஸ் தான், பட் வளர்ந்து வர செக்மெண்ட்ஸில் சொல்லுவோம். ஏன்னா ஹோம் ஃபினான்ஸ் எல்லாம் தான் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த 2 செக்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ஃபினான்ஸ் ஒரு ரொம்ப க்ரோத்தேலின்னு சொல்லலாம். ஸோ அதே லெவலில் தான் இருக்குது. எம்எஃப்ஐ பிஸ்னஸ் மைக்ரோ ஃபினான்ஸ் ஆசீர்வாதில் வர பிஸ்னஸ் வந்து ஒரு டீசெண்டான க்ரோத்துன்னு இருக்கும். ஸோ நீங்கள் இவ்வளோ நாளாக பார்க்கக்கூடிய மணப்புரமோட கோல்ட்டு கடைசி ஒரு 2-3 வருஷம் க்ரோத் எல்லாத்தையுமே கொடுத்தது அதர் பிஸ்னஸ். ஸோ இனிமேல் பார்க்குறது எல்லாமே அந்த அதர் பிஸ்னஸ் தான் ரொம்ப ரேப்பிடான க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹோம் ஃபினான்ஸோட ஏஎம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 37% க்ரோ ஆகிருக்கு. இது ஒரு ரொம்பவே நல்ல க்ரோத். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎன்பி அப்போதைக்கப்போ எராட்டிக்காக மூவ் ஆனாலும் பட் ஒரு ஸ்டாக்னண்ட்டான ஒரு பொசிஷனில் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஹோம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அடுத்து வெஹிக்கிள் ஃபினான்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் போன வருஷோட ஏயும் இந்த வருஷோட இயர் ஆன் இயர் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 69% க்ரோத். இது வந்து ரொம்ப அபரிவிதமான க்ரோத் தான். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் அகைன் இப்போ க்ரோத்தை நல்ல விஷயமா இருந்தாலும் அகைன் ஜிஎன்பியை பார்க்கணும். ஜிஎன்பியை வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது, அதே லெவலில் தான் இருக்குது. ஸோ இதுவும் ஸ்டில் நல்ல விஷயம் தான்.
எம்எஸ்எம்இ அண்ட் பர்சனல் லோன்ஸ். இது கொஞ்சம் வித்தியாசமான இந்த பர்சனல் லோன்ஸ். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் இப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே கோல்டு இதாக இருக்கட்டும், ஹவுசிங்காக இருக்கட்டும், வெஹிக்கிளாக இருக்கட்டும், எல்லாமே செக்யூர். எம்எஃப்ஐங்கிறது அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். அது ஈவன் அதை நீங்கள் பர்சனல் லோன் கன்சிடர் பண்ணாலும், ஏன்னா நீங்கள் எந்த விதமான ஷூரிட்டி இல்லாமல் நீங்கள் கொடுக்கலாம், அது ஒரு வேறு டைப் ஆஃப் இதில் ஒர்க் ஆகும். பர்சனல் லோன்ஸுங்கிறது வேறு டைப்பில் ஒர்க் ஆகும். ரெண்டோட என்பிஎஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும், ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணியாது. எக்கனாமியை பொறுத்து மைக்ரோ ஃபைனான்ஸோட இது வராது. ஏன்னா மைக்ரோ ஃபைனான்ஸுங்கிறது எல்லாமே அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வேலை செய்கிறவங்க தான் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராடர் எக்கனாமி இவ்வளோ பர்சன்ட் மேலே போகுது கீழே போகுது, அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. எக்கனாமி நல்லா பண்ணுறப்ப அங்கே இப்போ என்பிஎஸ் வரும், அங்கே நல்லா பண்ணிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா எக்கனாமி டவுன் இருக்கும். ஸோ அதை நம்ம பெருசாக இருக்கணும். ஆனால் பர்சனல் லோன்ஸுங்கிறது வந்து ஒரு சேலரிட் பீப்புள், ஒரு ரெகுலர் இன்கம் ஜாப் இருக்கிறவங்க வர்றதான் இந்த பர்சனல் லோன்ஸ். ஸோ இந்த பர்சனல் லோன்ஸ்லேயும் நல்ல க்ரோத் இருக்குது. பர்சனல் லோன்ஸ் அண்ட் எம்எஸ்சி சைட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத். இதுலேயும் சுமார் ஒரு 50% க்ரோத் இருக்குது ஏஎம்ல. பட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ஜிஎன்பிஎஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. பட் ஓவரால் சைஸ் ஸ்டில் வந்து கீழே தான் இருக்குது. நமக்கு அகைன் கோல்டு லோனை கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் கோல்டு லோன் ஒரு 10% கூட கிடையாது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்பியும் அதிகமாகுது. நான் ஏன் நீங்கள் இந்த 3 செக்மெண்ட் கடையாக சொன்னோம், ஹோம் லோனாக இருக்கட்டும், வெஹிக்கிள் ஃபினான்ஸாக இருக்கட்டும், எம்எஃப்ஐயாக இருக்கட்டும், இப்போ பார்க்குற இந்த எம்எஸ்ஐ இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையும் ஜிஎன்பி நான் ஏன் வந்து ரொம்ப இப்போ இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மணப்புரம் வந்து இந்த பிஸ்னஸ் எல்லாம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண கிடையாது. இது வந்து ரொம்ப கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்களோட பியர் கம்பெனியான முத்தூட் ஃபினான்ஸும் இருக்கட்டும், முத்தூட் முத்தூட் ஃபின்கார்ப்னு இன்னொரு கம்பெனி இருக்கும். நீங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கும் முத்தூட். இன்னொரு முத்தூட் வந்து நம்ம லிஸ்ட்டாக இருக்கிறது வந்து ரெட் கலர் முத்தூட் ஃபினான்ஸ். அதே வந்து அன்லிஸ்டட் ஸ்பேஸில் ஒன்று இருக்குது முத்தூட் ஃபின்கார். எல்லாமே சொந்தக்காரங்க தான். ஸோ இந்த ரெண்டுலேயும் இந்த 3 பிஸ்னஸுமே கவனிச்சிங்கன்னா, கோல்டு ஃபினான்ஸில் இவங்களுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. இவங்க 3 பேர்த்துக்குமே இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ண அதர் பிஸ்னஸ் எல்லாமே பயங்கரமான என்பிஎஸ். ஸோ அவங்களால இது ஸ்கேலே பண்ண முடியல. ஸோ என்னென்னா, ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கேல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பயங்கரமான என்பிஎஸ் வந்து எல்லாருமே அந்த க்ரோத்தை வந்து ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ மணப்புறம்லேயும் அதே தான் நடந்துச்சு. ஸோ இப்போ அந்த க்ரோத் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வருது. ஸோ என்னென்னா, திரும்ப அந்த ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது. திரும்ப போய் இப்போ நீங்கள் ஒரு ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸோ ஒரு ஆவாஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1 ரொம்ப ஜிஎன்பி வந்து லோவில் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் உங்களுக்கு 10 வருஷம் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேக்னட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களோட ஜிஎன்பி ரொம்ப பிரிஸ்டீன் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதை வந்து நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த அதர் செக்மெண்ட்ஸ் வந்து எப்படி ஜிஎன்பி, ஏன்னா கோல்டில் நமக்கு ஜிஎன்பி ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால் அதர் இதில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஸோ க்ரோத் ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லணும்னா, அகைன் நம்ம கோல்டு பிஸ்னஸில் நம்ம பேசின மாதிரி தான் டன்னேஜ் க்ரோத் வந்து இல்லை மணப்புறம்ல. ஸோ டன்னேஜ் க்ரோத் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஒரு சஸ்டைனபிள் க்ரோத்தாக இருக்கும். ஏன்னா டன்னேஜ் க்ரோத் இல்லைனா, இப்போ நாளைக்கு வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து இப்போ இருக்கிற ஒரு சுமார் ஒரு 7000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7000 நாளைக்கு திடீர்னு ட்ராப் ஆகி ஒரு 6000 5000 போனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்டில் நீங்கள் அதே டன் தான் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ரூல்ஸ் இருக்குது, 75% ஆஃப் வேல்யூ தான் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுனா, இந்த டன்னேஜ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் கோல்டை வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் என்னென்னா, டன்னேஜ் இன்க்ரீஸ் ஆனால் தான் நீங்கள் அதிக கஸ்டமர்ஸை பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி டன்னேஜ் இன்க்ரீஸ் ஆகினா இருக்கிற கஸ்டமருக்கே கோல்டு ரேட்டை பொறுத்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ என்னென்னா, அதிக கஸ்டமர்ஸ் வரலைன்னா அதிக ஏஎம் இருக்காது. ஸோ கோல்டு ப்ரைஸ் ட்ராப் ஆகிறப்ப ஏஎம்மும் ட்ராப் ஆகும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம். ஸோ அது ஒரு வேளை நமக்கு வந்து அந்த டன்னேஜ் குரூவ் ஆனால் நல்ல கோல்டு பிஸ்னஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ டபுள் என்ஜின் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு அதர் பிஸ்னஸும் நல்ல க்ரோத்தில் இருக்குது, கோல்டு பிஸ்னஸும் நல்ல க்ரோத் இருக்குது. அடுத்தது ஐபிஓ. ஸோ நமக்கு அந்த ஆசிர்வாத் ஃபினான்ஸ் அது வந்து எப்போ வரும்னு தெரியல. அது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. கடைசியாக கிடச்ச நியூஸ் வந்து செபி வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் என்ன டேட்டில் வருதுன்னு தெரியல. ஸோ அது வந்தால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ இவ்வளோ நாளாக அந்த ஆசீர்வாதோட பிஸ்னஸ் க்ரோவாக இருக்குது. மணப்புறமில் வர ப்ராஃபிட்டை எடுத்து அவங்களோட ஈக்விட்டி க்ரோத் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து நிறைய அவங்க இது ஈக்விட்டி பேஸ். ஸோ ஒரு கம்பெனியாக தான் அவங்களோட ஈக்விட்டி பேஸ் இருக்கும்ல. ஸோ அதை வந்து இவங்க பம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ஸ்டாப் ஆயிரும். அது வந்து இவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. ஸோ அது வந்து என்னென்னா, அவங்களோட ஓன் ப்ராஃபிட் ப்ளஸ் அவங்க ஐபிஓ போய் செப்பரேட் கம்பெனின்னா அவங்க வந்து என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக ரைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுலேருந்து அமௌண்ட் வரும். ஐபிஓட இருந்து வர்ற அமௌண்ட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அப்படி வர்ற பட்சத்தில் மணப்புறமில் வர்ற ப்ராஃபிட்டை வந்து அதிகப்படியான ப்ராஃபிட் டிவிடெண்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிக டிவிடெண்ட் ஈல்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இன்னொரு பாசிட்டிவ் க்ரோத். ஸோ ரிஸ்க்குன்னு சொல்லணும்னா, ஆர்பிஐ நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம். ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸோட கோல்டு பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. லேப்ஸஸ் நிறையா இருக்குது அப்படின்னு. அவங்க சொன்ன ஒரு சில கன்சர்ன்ஸ் வந்து ஆக்சுவலாக எல்லா கோல்டு ஃபினான்ஸ் எப்படி இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னோன்னா, 20,000க்கு மேலான அமௌண்ட்ஸை வந்து ஸ்டில் வந்து கேஷாக டிஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மணப்புறமும் பண்ணிகிட்டு இருக்காங்க, முத்தூட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஐஏஎஃப்எலும் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஸோ ஏஎஃப்ல ஒரு வேறு சில பிரச்சனைகளும் சேர்ந்ததுனால அவங்கள வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்ச நாள். பட் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம ஸ்பெசிஃபிக்காக நமக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியல, பட் 1-2 இருக்கும். ஸோ மனப்புறம்ல அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் இல்லாத வரைக்கும் நமக்கு சந்தோஷம். ஒருவேளை அந்த மாதிரி இருந்து ஆர்பிஐ பேன் பண்ணாங்கன்னா பெரிய அடிவில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது நாங்கள் சொன்ன கோல்டு ப்ரைஸ் ட்ராப் தான். ஸோ கோல்டு ப்ரைஸ் ட்ராப் ஆனால் ஏஎம் ட்ராப் ஆகும், ஏஎம் ட்ராப் ஆனால் கோல்டு பிஸ்னஸ் அடிவாகும். ஸோ ஏன்னா டன்னேஜ் growth இல்லை. டன்னேஜ் growth வந்தால் இது ப்ராப்ளம் கிடையாது, பட் டன்னேஜ் growth இல்லாதனால இது வந்து வரும். ஸோ மூணாவது அசெட் குவாலிட்டி. ஸோ அகைன் இது வந்து கோல்டு பிஸ்னஸ் பற்றியில் அதர் பிஸ்னஸஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த அதே தப்புகள் நடக்கக்கூடாது. எல்லா பிஸ்னஸ்லையும் என்பிஏ அதிகமாகி அவங்க இந்த growth ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் இந்த ஹவுசிங் ஃபினான்ஸோட 2017-18 என்பிஎஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதர் பிஸ்னஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போகலை அப்படின்னா ஓகே தான். ஸோ மற்றபடி இந்த பிஸ்னஸில் நமக்கு எந்த விதமான கன்சர்ன்ஸும் இந்த டைமில் இல்லை. வேல்யூஷன் இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 15,000 கோடிக்கு ட்ரேட் ஆகிருக்கு. நெட்வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா 11,500 கோடி இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்ப ப்ரைஸ் டு புக் வந்து 1.3. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து ப்ரைஸ் டு புக் தான் போவோம், பிஇக்கு போகிறதுல. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபாக வந்து பார்த்தீங்கன்னா நியர் 20%, 90 to 20% ROE மேக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா வெரி குட் ROE. பட் ஆனால் growth இல்லாத காரணத்தினால இந்த பிபி ஒரு growthம் இருந்து, ஸோ கோல்டு பிஸ்னஸ்லேயும் growth இருந்தால் இந்த பிபி வந்து நான் வந்து ரொம்ப வந்து ஒரு சீப்பான பிபின்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இது வந்து அந்த growth இல்லாத காரணத்தால் இதை வந்து நான் வந்து ஒரு சீப்பான இதுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு டீசென்ட் வேல்யூவேஷன். 1.3ங்கிறது ஒரு டீசென்ட் வேல்யூவேஷன். ஸோ முன்னாடி சொன்ன growth figures எல்லாம் நடந்தால் நீங்கள் வந்து அதிகமான வேல்யூவேஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு டீசென்ட் வேல்யூவேஷன், ஒரு சீப்பும் கிடையாது, ப்ரைஸியும் கிடையாது. ஸோ அகைன் நம்மளோட அனாலிசிஸ் ஓவர். ஸோ இது என்னோட ஸ்டாண்டர்ட் டிஸ்க்ளைமர். செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது வந்து பைசல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. இதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், நெகட்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன டிசிஷன் வச்சுருக்காதீங்க. நீங்கள் வந்து ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள். வித் திஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து இது நீங்கள் வாங்கலாமா விற்கலாமான்னு தோணும். ஸோ என்னோட பொசிஷன் என்னென்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஸோ என்னோட தாட் ப்ராசஸ் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான். நான் இதை நான் வந்து பெரிய growth இருக்கும்னு நான் நினைக்கல. நான் அதுக்காக ஃபேக்டர் பண்ணி நான் வாங்கலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் சஸ்டைனபிளாக இப்போ க்ரோ ஆகிற அதே ஸ்பீடில் சஸ்டைனபிளாக க்ரோ ஆனால் எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை. அதனால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.